வணக்கம். எடிசன் டைரிஸ் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். நம்ம இந்த வாரம் வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆக போற படங்களை பத்தி தான் ஒவ்வொரு படமா பார்த்துட்டு இருந்தோம். இப்ப கடைசியா நம்ம பார்க்க போற படம் பாத்தீங்கன்னா வாழை. வாழைனா வாழை இலை தாங்க, வாழை. இந்த படத்தோட இயக்குனர் யாருன்னு கேட்டீங்கன்னா, பரியேறும் பெருமாள், கர்ணன் மற்றும் மாமன்னன் போல பல வெற்றி படங்களை இயக்குன மாரி செல்வராஜோட திரைக்கதையில தான் இந்த படமும் உருவாகிருக்கு. ரொம்ப அறிவாளி, கெட்டிக்காரன் தான் சொல்லணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த படத்தை இவரே தயாரிச்சிருக்காரு. நாவி புரொடக்ஷன்ஸுங்கிற பேர்ல இவரே இந்த படத்தை தயாரிச்சிருக்காரு. பாராட்டுதலுக்குரியதான். படத்தோட கதைன்னு பாத்தீங்கன்னா, அதாவது ஒரு உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணி தான், அதாவது மாரி செல்வராஜோட பயோகிராஃபின்னாங்க. பட் பயோகிராஃபி இல்லைங்க, ஒரு ஆக்சிடென்ட், ஒரு லாரியில் நடந்த ஆக்சிடென்ட் வச்சுதான் இந்த படத்தை பண்ணியிருக்காரு. உண்மையாவே அவர் ஊர்ல வாழ்வியல படம் அப்படியே நம்மளை அந்த ஊருக்கு கூட்டிட்டு போன மாதிரியே இருந்துச்சு. ஒரு வாழ்வியலை தேடி போறோங்கிற போது அது எப்படி இருக்குமோ அந்த அடிப்படையில் தாங்க இந்த படம் இருந்துச்சு. படத்தை ரொம்ப தெளிவா அருமையான ஸ்கிரீன் பிளே தான் சொல்லணும். அதாவது ஒரு அக்கா தம்பி, ஒரு அம்மா, கஷ்டப்படுற குடும்பம், அதே ஊர்ல ஒரு போராடக்கூடியவங்க லவ் இந்த படத்துல கலையரசனுக்கும் ஹீரோயினுக்கும் ஒரு லவ் டெவலப் பண்ணியிருக்காரு. அற்புதமா இருக்குங்க. அதே மாதிரி இந்த படத்துல சொல்லிக்கிட்டே போனோம்னா நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனா அந்த படத்தோட பேஸ்ன்னு பாத்தீங்கன்னா கம்யூனிசத்தை சொல்லியிருக்காரு. பரவாயில்ல, அதாவது ஒரே வட்டத்துக்குள்ள இல்லாம இந்த தடவை கம்யூனிசத்தை கொஞ்சம் தொட்டிருக்காரு. அதை நம்ம உண்மையாவே பாராட்டுதல். மாரி செல்வராஜ் இந்த மாதிரி கலைங்கிறது, கலைக்கு மொழியோ ஜாதியோ கிடையாது. அது என்னைக்குமே இந்தியா முழுக்க ஒண்ணுதான். ஏன் உலகம் முழுக்க அங்க நடிச்ச சாக்கி சான் படமா இருந்தாலும் இங்க பாக்குறோம். இங்க நிற்கிற ரஜினிகாந்த் படத்தை கூட ஜப்பான்ல பாக்குறான். கலைக்கு மொழி ஜாதி கிடையாது. தயவுசெய்து அந்த ரவுண்ட் விட்டு வாங்க. நீங்க இந்த படத்து மூலமா ஒரு ஜோன்ல விட்டு வந்தீங்கன்னா உங்ககிட்ட அற்புதமான திறமை இருக்கு. அதை ஒரே வட்டத்துக்குள்ள வச்சுக்கிடாம பொதுசா மக்களுக்கு கொடுங்க. உங்களோட இயக்கத்துல பார்க்கணும்னு எல்லாருமே நிறைய காத்திருக்காங்க. இந்த படத்தை பார்க்கிற போது ஒரு வாழை, அந்த ஊருக்கே நம்ம போய் வாழ்ந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. அந்த சின்ன பசங்க 2 பேரு அந்த டீச்சர்ட்ட எடுத்து வைக்கிற கர்ச்சிப்புக்கு ஒரு கதை சொல்லி இருக்கீங்க. உண்மையாவே அதெல்லாம் அற்புதமான மேட்டருங்க. அந்த சாங்ஸை செலக்ட் பண்ணி அதாவது ஆண்டு விழாக்கு இவன் தான் அறிவலன் தான் நல்லா படிக்கிற பையன், இவனை வச்சுதான் அவன் அந்த டான்ஸுக்கு வர்றதுனால அவனோட வாழ்க்கையே மாறுதுங்கிறது தான் ஒரு அற்புதமா சொல்றாரு. இந்த படத்துல கலையரசன், திவ்யா துரைசாமி மற்றும் 2 பசங்க, பொன்வேலு, சதீஷ்குமார்னு ஒருத்தர். இவர் என்னன்னு கேட்டீங்கன்னா பெரிய ப்ரொடியூசரு. தேசிய விருது வாங்கின தங்கமீன்கள் படத்தோட தயாரிப்பாளர் சதீஷ்குமார் தான் இந்த படத்துல முதலாளியா நடிச்சிருக்காரு. ஒரே ஒரு ரூபா கூட்டி கேட்பாங்க. அந்த கூட்டி கேட்டதுக்காக அவங்க சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளை தாங்க அழகா அருமையா தெளிவா அதாவது நடந்த சம்பவங்களை சொல்லும் போது அதை வரம்பு மீறி போனாலும் தகட்டிடும். பட் சினிமாக்காக ரொம்ப மெனக்கிட்டு இருக்காருன்னு தான் சொல்லலாம். அந்த படத்தை பார்க்கும் போது அதாவது கண்ணீர் வராதவங்க கண்ணில் கூட வரக்கூடிய சூழ்நிலை உருவாகும். ஒரு பையன் பசிக்கா ஓடுறான். ஓடி அங்க போய் பார்த்தா அவனோட அவன் ஊர்ல உள்ள 17 பேர் 19 செத்துருப்பாங்க. அதை மீறி அவன் அதெல்லாம் பார்த்துட்டு தான் நண்பன் இறந்துறான், அக்கா செத்துறான், அக்கா கட்டிக்கிடக்கூடிய மாப்பிள்ளை இறந்து போயிருக்கான். அதாவது லவ் ரொம்ப அழகா, ஏன் நீ எங்க இருக்கா, அது இல்லான்னு அந்த பாஷையில பேச வச்சு மாவட்டத்தோட டச்சை தொட்டு இயக்குனர் ஒரு கதையை சொல்லியிருக்காருன்னு தான் சொல்லலாம். அதாவது அந்த கதையை நம்ம சொல்றதை காட்டலாம். நீங்க தேட்டர்ல போய் பார்த்தீங்கன்னா அற்புதமா இருக்கும். வாழையடி வாழையா அந்த குடும்பம் தலைச்சிருப்பாங்க. அந்த அடிப்படையில ஒரு வாழை மரத்தினால என்ன பிரச்சனை, அழகா ஒரு கம்யூனிஸ்ட் தத்துவத்துல சொல்லியிருக்காரு. லவ் இருக்கு, காமெடி இருக்கு, சீரியஸ் இருக்கு. இந்த படத்துல நடிகர்கள் பாத்தீங்கன்னா 2 பசங்க, பொன்வேல், ராகுல் அற்புதமா நடிச்சிருக்காங்க. கலையரசன், திவ்யா துரைசாமி, நிக்கிலா, அதாவது சொல்ற மாதிரி ஜானகி, நிறைய ஆர்டிஸ்டுங்க. அதாவது எல்லாருமே கரெக்டா அந்த கேரக்டர்களை வளவள குலகுலான்னு நம்ம கச்சிதமா புரிஞ்சிருப்பாரு. கலையரசன் அது என்னமோ தெரியல, நீலம் புரொடக்ஷன்ஸ் படம், மாரி செல்வராஜ் இந்த குரூப்புக்குனாலே தனி ஒரு திறமை காட்டுறாருங்க. இந்த படத்துல கலையரசன் வாழ்ந்திருக்காருன்னு தான் சொல்லலாம். அவர் மட்டும் இல்ல, அவருக்கு அண்ணனா வரவர். படமே பாத்தீங்கன்னா மெய் மறந்து அந்த ஊருக்குள்ளேயே போய் நம்ம வாழ்ந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தாங்க பண்ணியிருக்காரு. படத்துல பாத்தீங்கன்னா இவருக்கு கிடைச்ச டெக்னீஷியன் டீம் அற்புதமான டீமுங்க.
சந்தோஷ் நாராயணன் தான் மியூசிக்கு, ஒளிப்பதிவு தேனி ஈஸ்வர். அதாவது எந்த ஊர்ல என்ன வாழ்வியலோ அதை போட்டோஜெனிக்ல கொண்டு வரும்போது அந்த டோன் இருக்கு பாத்தீங்களா, அப்படி அற்புதமா அந்த ஊருக்குள்ள போய் நம்ம வாழ்ந்ததாவே காட்டுறார் தேனி ஈஸ்வர். படத்தோட டான்ஸ் மாஸ்டர் சாண்டி சொல்லவே வேணாம், ஒவ்வொரு படத்துலையுமே கலக்கி எடுத்துட்டு இருக்காரு. அதே மாதிரி ஃபைட் மாஸ்டர் திலீப் சுப்ராயன். அந்த படம் ஒர்க் பண்ண போனவர் திலீப் சுப்ராயன், ஒரு படம் ஒர்க் பண்ண போனவர் ஒட்டுமொத்தமா அந்த படத்தை வாங்கி தமிழ்நாடு முழுக்க ரிலீஸ் பண்றாருன்னா அப்ப இந்த படத்துக்குள்ள அவருக்கு எவ்வளவு பெரிய ஆர்வம் இருந்திருக்கும். மாரி செல்வராஜ் அவர்களே, உங்களுக்கு எடிசன் டாக்கீஸ் ஒரு தாழ்மையான ஒரு வேண்டுகோள் வைக்குது. நீங்கெல்லாம் பறந்து விரிந்த சினிமா ஒரு வட்டத்துக்குள்ள இருக்காதீங்க தயவு செய்து. கலைக்கு மொழி ஜாதி எதுவுமே கிடையாது. இது உலகம் முழுக்க இருக்க சினிமா. உங்கள்கிட்ட அப்படி ஒரு சினிமாவை எதிர்பார்க்கிறோம். உங்களால முடியும். ஏன்னு கேட்டா உங்களுடைய ஒவ்வொரு படங்களுமே ஒவ்வொரு தாக்கத்தை உருவாக்குச்சு. அந்த அடிப்படையில வாழை அந்த வாழ்வியலை நோக்கி கூட்டு போயிருக்கு. அதை சொந்தமா தயாரிச்சிருக்கீங்க. உண்மையாவே நல்ல விஷயம் தான். இந்த மாதிரி படங்களை நீங்க தயார் பண்ணிடும் போதுதான் உங்களோட அதாவது பணம் சம்பாதிக்கணுங்கிற எண்ணம் போக நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும். யாருக்கும் பயப்படாம அழகா அற்புதமா அந்த ஊர் பசங்களை வச்சு அழகா ஒரு பூவை கசங்காம அந்த பூ தோட்டத்திலிருந்து பறிச்சு எப்படி பெண்ணுக்கு சுட்டுறோமா அந்த அடிப்படை மக்களை கொண்டு போய் இந்த வாழை இலை பார்த்தீங்கன்னா அந்த வாழை இலைக்கு அதுக்கே ஒரு வாழ்வு உண்டு. என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த இலை செத்ததுக்கு அப்புறமும் நாராயி பூ சுடிக்க முடியுது. வாழை இலை, வாழைத்தண்டு, வாழைக்காய், வாழைப்பழம், இந்த மாதிரி இந்த வாழையில அவ்வளவு தன் இறந்தும் வாழ்றது வாழை மட்டும்தான். அந்த பசியில அந்த பையனுக்கு ஒரு பழத்தை தேடி அலைஞ்ச அந்த ஒரு 3 பழத்தை திண்டு அடி வாங்குற மாதிரி படத்துல படித்தாச்சுன்னு உண்மையாவே என்ன தத்துவம். அது காரணம் என்னன்னா அவன் நேசிச்ச அந்த டீச்சர் டான்ஸ் பிராக்டிஸ் கூட்டு போனாங்கிறதுக்காக அந்த பிராக்டிஸை முடிச்சுட்டு டீச்சர் வாப்பா வீட்டுக்கு போய் சாப்பிடலான்னு, இல்லை டீச்சர் நான் போற உள்ள பழத்தை திண்டு வீட்டுக்கு போறேன்னு ஒரு சாக்லேட்டை வாயில போட்டுட்டு அந்த போவான் பாருங்க. உண்மையாவே அந்த சீன்லாம் பாராட்டியே ஆகணும். அதே மாதிரி ஒரு வியாபாரத்தை அதாவது முதலாளி கம்யூனிசம் முதலாளி வர்க்கம்னா என்ன, உங்களுக்கு ₹1 நான் கூட்டி கொடுத்துருக்கேன்னா அது காரணம் என்ன தெரியுமா, உங்களுக்கு தனி லாரி வைக்க முடியாது. லோடு மேல நீங்க ஏறிவாங்க, லோடை ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க அது மேலேயே ஏறிவாங்க. ஆனா அதுவே தான் அவங்களுக்கு எமன் ஆயிடுது. பட் வியாபாரி அவனோட எண்ணத்துல குறியா இருக்கான். நம்ம என்ன ஆனோங்கிறது தான் வாழையடி வாழையாக வாழ வச்ச வாழை ஒரு 19 பேர் உயிரை பதிவாங்கிருச்சுங்கிறதாங்க இந்த படத்தோட தார்மீக கதை. ஓப்பன் ஸ்கிரீன் பிளே, பட் படம் நேர்த்தியா செம்மையா சூப்பரா பண்ணியிருக்கார் மாரி செல்வராஜ். உங்களுக்கு ரத்தன கம்பளம் விரிச்சு தமிழ் திரையுலகம் வரவேற்குது. உங்களோட ஒவ்வொரு வெற்றிக்கும் இந்த தமிழ் திரையுலகம் மட்டுமில்ல தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை பேருமே உங்களை எதிர்பார்க்கிறாங்க. தயவு செய்து நீங்க ஒரு வலைக்குள்ள சிக்காம பறந்த விரிந்த இந்தியாங்கிற ஒரு உலக பெரிய இந்தியா அல்ல தமிழ்நாட்டில் நீங்க ஒரு நல்ல ஒரு இயக்குனர் மென்மேலும் படங்களை பண்ணுன்னு எடிசன் டாக்கீஸ் இந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு வேண்டுகோள் வைக்குது. தொடர்ந்து என்னோட எடிசன் டாக்கீஸை பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களால் நான், உங்களுக்காக நான்.